ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆக்டர் சதீஷோட ஆக்டிங் ரிலீஸ் ஆயிருக்க சட்டமே கையல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு அன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சட்டமேன் கையல் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ காரில் போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஒரு பைக் காரை எதிரில் வரான். அந்த பைக் காரை இடிச்சு செத்து போயிட்டான். அந்த பாடியை எடுத்து டிஸ்போஸ் பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, சதீஷோட ஆக்டிங் தான். உண்மையிலேயே ஆக்டிங் ஸ்கில்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது ஸ்க்ரீனில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு சொல்லிடலாம். சதீஷ் தாண்டி எல்லா கேரக்டரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு கேரக்டரும் மனசில் பதிகிற மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லவங்க மாதிரி காட்டுவாங்க, ஆனால் படத்தில் எண்டில் அவங்க தான் பெரிய ஃப்ராடு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நல்லவங்க மாதிரி காமிச்சு கெட்டவங்கள காமிச்சு நல்ல கேரக்டர் மாதிரி காட்டுவாங்க. அந்த ரைட்டிங்லாம் சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. அதாவது படத்தில் நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ்லாம் சூப்பராக எழுதியிருந்தாங்க. நான் சொன்னது ஒரு ஸ்டோரி தான், ஆனால் படத்தில் இன்னும் 2 ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி லைன்ஸையும் இதோட கனெக்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்தது அது. அடுத்தது ஸ்க்ரீன் பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. படம் முழுக்க சீட்டஸ் த்ரில்லராக தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அவ்வளோ அருமையான ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. அடுத்தது சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி சீன் நைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சீன் தான் பகலில் நடக்கிற மாதிரி இருக்கும். நைட்டில் நடக்கிற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட குழப்பமா இல்லாமல் தெளிவாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லைன்னா படமே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக அமைஞ்சிருந்தது. சாங்ஸ்லாம் பெருசாக கேட்சியாக இல்லை, ஆனால் பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது கிளைமேக்ஸ் தான். ஒரு சஸ்பென்ஸை சூப்பராக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த சஸ்பென்ஸில் ரிவீல் பண்ணும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு எக்ஸைட்மெண்ட் ஆகும். அதனாலே இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்த்துருங்க. ஃபேமிலியோட தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.